السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمد الله العظيم نصلي ونسلم على رسوله الكريم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفي الفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يسألونك عن الساعة أيان مرساها فيما أنت من ذكراها إلى ربك منتهاها. صدق الله المولانا العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு இப்பொழுது நாம் ஓதிய அல் குர்ஆனுடைய வசனத்தில் அல்லாஹு தஆலா ஒரு கேள்வியை எழுப்பி பெருமானாருக்கு பதில் கூறுகிறான். பொதுவாகவே அல் குர்ஆன் ஷரீஃபில் பல்வேறுபட்ட கேள்விகள் குர்ஆனில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கேள்விகளுக்கு உண்டான பதில்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூறப்பட்டு இருக்கிறது. ஏகப்பட்ட கேள்விகளில் ஒன்று, அது அடிக்கடி குர்ஆனில் பரவி இருக்கக்கூடிய ஒரு கேள்வியும் கூட. யஸ்அலூனக அனிஸ் ஸாஅத்தி அய்யான முர்சாஹா. நபியே, அந்த மக்காவாசிகள் உங்களிடம் கியாமத் நாள் எப்போது வரும் என்று கேட்கிறார்கள். ஃபீம அன்த மின் திக்ராஹா. அதை பற்றி நீங்கள் எப்படி கூற முடியும்? அதை பற்றி நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை வேண்டுமானால் செய்யலாமே, ஆனால் அது எப்பொழுது என்றெல்லாம் நீங்கள் கூற முடியாது. ஏனென்றால் இலா ரப்பிக முன்தஹா, அது கியாமத் நாள் எப்போது என்பது அது ரப்பிடம் உள்ள ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதாக அல் குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் கூறுகிறான். அப்பொழுது கியாமத் நாள் எப்போது என்பது உலகில் உள்ள, மண்ணில் உள்ள, விண்ணில் உள்ள யாருக்கும், மலக்குமார்களுக்கு கூட கியாமத் நாள் எப்போது என்று அறிவிப்பு தெரியாது. ஆனால் அதனுடைய அடையாளங்கள் வேண்டுமானால் பெருமானார் பல வகையில் பல விஷயங்களை கூறியிருக்கிறார்கள். ஏன் இதே கேள்வி ஒரு தடவை ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட ஒரு சஹாபியுடைய தோற்றத்தில் வந்து பெருமானாரின் சபையில் வந்து கேட்கிறார்கள். 4 கேள்விகளை கேட்கிறார்கள். முதலாவது கேள்வி, ஈமான் என்றால் என்ன என்று கேட்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி, அல்லாஹ்வையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் மறுமை நாளில் நாம் எழுப்பப்படுவோம் என்பதையும் இதுபோன்ற விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறார்கள். பிறகு இஸ்லாம் என்றால் என்ன என்று கேட்கிறார்கள் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம். தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜி இதுபோன்ற விஷயங்களை கூறுகிறார்கள் பதிலாக. மூன்றாவதாக இஹ்சான், ஆன்மீகம் என்றால் என்ன என்பதாக ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் என்பவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்ட பொழுது பெருமானார் சொன்னார்கள், அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு. அல்லாஹ்வை தொழுகிற பொழுது, அல்லாஹ்வை வணங்குகிற பொழுது அவனை நீங்கள் பார்ப்பது போல் வணங்க வேண்டும். ஃபஇல்லம் தகுன் தராஹு, ஒருவேளை நீங்கள் அவனை பார்க்க முடியாமல் போனால் ஃபஇன்னஹு யராக, அவன் உங்களை பார்க்கிறான் என்கிற எண்ணத்தோடு அச்சத்தோடு அவனை வணங்குவது, இதுதான் இஹ்சான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் கூறுகிறார்கள். நான்காவதாக ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம். கியாமத் நாள் எப்போது வரும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேள்வி கேட்க, இந்த கேள்விக்கு ஒரு வித்தியாசமான பதிலை பெருமானார் அறிவித்தார்கள். மல் மஸ்ஊலு அன்ஹா பிஅஅலம மினஸ் ஸாயில். கேட்கக்கூடியவர் கேட்பவரை விடவும் மிகவும் அறிந்தவர் அல்ல என்பதாக பெருமானார் பதில் கூறுகிறார்கள். இந்த ஹதீஸிற்கு விளக்கம் எழுதுகிற முஹத்தீஸின்கள் கூறுகிறார்கள், வந்து கேட்கிற ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி கியாமத் நாள் எப்போது வரும் என்று தெரியாதோ, அதுபோல தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கியாமத் நாள் எப்போது வரும் என்று தெரியாது. எனவே தான் பெருமானார் இப்படி ஒரு பதிலை கூறினார்கள். உங்களுக்கு எப்படி தெரியாதோ அதே போல தான் எனக்கும் தெரியாது என்கிற பதிலை கூறினார்கள். ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விழவில்லை. ஆனாலும் அடுத்த ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள். கியாமத் நாள் எப்போது வரும் என்று தெரியாது என்றால் அதற்குரிய ஏதாவது ஒரு சில அடையாளங்களை கூறுங்களேன் என்பதாக ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிற பொழுது பெருமானார் சில அடையாளங்களை அவர்களுக்கு கூறினார்கள். அதாவது அடிமைகள் எல்லாம் அவர்கள் செல்வந்தர்களாக மாறுவார்கள்.
கட்டிடங்கள் கட்டுவதற்கு போட்டி நடக்கும். பில்டிங் கட்டுவதற்கு அவன் 3 அடுக்கு பில்டிங் கட்டியிருக்கிறான் என்றால், ஆனால் 4 மாடி 5 மாடி இப்படியாக மனிதன் பில்டிங் கட்டுவதற்கு, வீடு கட்டுவதற்கு அவன் போட்டி போட்டு மும்முரமாக செயல்படுவான். அடிமைகள் பணக்காரர்களாக மாறிவிடுவார்கள், பணக்காரர்கள் எல்லாம் அடிமைகளாக மாறிவிடுவார்கள். பெண்கள் சர்வசாதாரணமாக ஆடை இருந்தும் இல்லாமல் நிர்வாணமான முறையில் ரோட்டிலே வீதியிலே உலா வருவார்கள் என்பதாக சில அடையாளங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கூறினார்கள். அப்பொழுது கியாமத் நாள் எப்போது வரும் என்று தெரியாது. ஆனால் அதற்குரிய சில அடையாளங்களை பல சமயம் சஹாபாக்கள் இந்த கேள்வியை கேட்கிற பொழுது பெருமானார் ஒவ்வொருவருக்கும் அவருக்கு ஏற்றாற்போல் பதில் கூறினார்கள். ஒரு சஹாபி வேகமாக வருகிறார், ஒரு கிராமவாசி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், கியாமத் நாள் எப்போது வரும் என்று கேட்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி கேட்டார்கள், கியாமத் நாளை எதிர்பார்த்து இவ்வளவு வேகமாக வருகிறாயே, அப்படி என்ன நீ தயார் நிலையில் வந்திருக்கிறாய்? கியாமத் நாளிற்கு என்ன தயார் செய்து வந்திருக்கிறாய் என்பதாக பெருமானார் கேட்க, அந்த கிராமவாசி கூறினார், யா ரசூலல்லாஹ், நான் பெரிதாக ஒன்று எந்த ஒரு அமலும் நாம் செய்திடவில்லை. ஆனால் அந்த அல்லாஹ்வையும் இந்த ரசூலையும் நான் அதிகம் நேசிக்கிறேன் என்பதாக அந்த கிராமவாசி கூற, இது ஒன்று போதும், நாளை மறுமையில் நாங்கள் உன்னோடு சோனத்தில் இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை நீ பெறுவாய். மன் அஹப்பனி, யார் என்னை விரும்புகிறானோ அவன் நாளை மறுமையில் சுவனத்தில் என்னோடு இருப்பான். எனவே நீரும் நாளை மறுமையில் என்னோடு சுவனத்தில் இருப்பாய் என்று சொல்லி அந்த கிராமவாசியை அனுப்பிவிடுகிறார்கள். கியாமத் நாள் எப்பொழுது வரும் என்கிற கேள்விக்கு பதில் சொல்லவில்லை. பிறிதொரு சமயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குதுபா நடத்தி கொண்டிருக்கிற பொழுது வேகமாக ஓடி வருகிறார் ஒரு கிராமவாசி. வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், கியாமத் நாள் எப்போது வரும் என்ற கேள்வியை முன்வைக்கிறார். கியாமத் நாள் எப்போது வரும் என்ற கேள்வியை கேட்கிற பொழுது பெருமானார் அவருக்கான பதிலையும் சொல்லவில்லை. அவர்கள் கேட்ட கேள்விக்கு ரெஸ்பான்ஸும் பண்ணலை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து குத்பா ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். கூடியிருந்த சஹாபாக்கள் சிலர் பேசிக்கொள்கிறார்கள், பெருமானார் சரியாக இதை கண்டுகொள்ளவில்லை போலும் என்று பேசிக்கொள்கிறார்கள். இன்னும் சில சஹாபாக்கள் பெருமானார் இந்த கேள்வியை விரும்பவே இல்லை என்றும் பேசிக்கொள்கிறார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்துபா முடிந்துவிட்ட பொழுது அந்த கிராமவாசியை அழைக்கிறார். யார் அந்த கேள்வியை கேட்டது? அந்த கிராமவாசியை அழைத்து வாருங்கள் என்பதாக பெருமானார் கூற, அந்த கிராமவாசியை சபைக்கு முன் நிறுத்தப்படுகிறது. அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அந்த கிராமவாசி திரும்பியும் அதே கேள்வியை முன்வைக்கிறார். மத்தஸ்ஸாஅத்து, எப்பொழுது கியாமத் நாள் நிகழும் என்பதாக அந்த கிராமவாசி அந்த கேள்வியை முன்வைக்கிற பொழுது பெருமானார் இப்படி ஒரு பதிலை கூறினார்கள். தகுதி இல்லாதவனுடைய கையிலே அதிகாரம் வழங்கப்பட்டால், பொறுப்பு வழங்கப்பட்டால் நீங்கள் கியாமத் நாளை எதிர்பாருங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத் நாளுடைய அறிகுறிகளை பெருமானார் அங்கே அறிவித்தார்கள். தகுதி இல்லாதவனுடைய கையிலே அதிகாரம் வழங்கப்பட்டால் அது எப்பேற்பட்ட பொறுப்பாக இருந்தாலும் சரி, ஒரு ஊரை நிர்வகிக்கிற பொறுப்பாக இருந்தாலும் சரி, ஒரு வீட்டை நிர்வகிக்கிற பொறுப்பாக இருந்தாலும் சரி, ஒரு நாட்டை நிர்வகிக்கிற பொறுப்பாக இருந்தாலும் சரி, அது தகுதி இல்லாதவனுடைய கையிலே அது புலப்பட்டால் கியாமத் நாளை நீங்கள் எதிர்பாருங்கள் என்று பெருமானார் சொன்ன இந்த ஹதீஸ் மிகவும் பொருத்தமாக இந்த காலத்திற்கு அமைவதை நாம் பார்க்க முடிகிறது. அன்பிற்குரியவர்களே, ஆக இன்னொரு சமயத்தில் ஒரு சஹாபி கேள்வியை முன்வைக்கிறார், கியாமத் நாள் எப்போது வரும் ரசூலுல்லாஹ் என்பதாக முன்வைக்கிற பொழுது பெருமானார் சொன்னார்கள், இதா லுய்யிஅல் அமானத்து ஃபந்ததிரிஸா, அமானிதங்கள் வீணடிக்கப்பட்டால், கொடுக்கப்பட்ட அமானிதங்கள் வீணடிக்கப்பட்டால் ஃபந்ததிரிஸா, கியாமத் நாளை நீங்கள் எதிர்பார்த்தீர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியாக ஒவ்வொரு சஹாபியும் ஒவ்வொரு மனிதரும் நபியிடம் வந்து இப்படி கேள்வி கேட்கப்படுகிற பொழுது அதற்குரிய அடையாளங்களை மாத்திரம் தான் பெருமானார் சொன்னார்கள். அமானிதங்கள் வீணடிக்கப்பட்டால், பெண்கள் வீதியில் நிர்வாணமான முறையில் ஆடை இருந்தும் இல்லாமல் இருக்கிற நிலைமையில் சுற்றினால், அடிமைகளெல்லாம்
பணக்காரர்களாக மாறிவிட்டால், தகுதியில்லாதவனுடைய கையிலே அதிகாரம் வழங்கப்பட்டால், அமானிதங்கள் வீணடிக்கப்பட்டால், இவைகளெல்லாம் வருகிற பொழுது நீங்கள் கியாமத் நாளை எதிர்பார்த்தீர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நிறைய அடையாளங்களை பெருமானார் கூறியிருக்கிறார்கள். அதையெல்லாம் நாம் இப்பொழுது கேள்விப்பட்டால் நம்முடைய காலங்களிலே அதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும். சர்வசாதாரணமாக பப்ளிக்கில் வைத்து விபச்சாரம் நடக்கும் என்பதாக பெருமானார் சொன்னார்கள். பப்ளிக்கில் எல்லோருக்கும் முன்னால் சர்வசாதாரணமாக ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண்ணோடு தொடர்பில் இருப்பான் என்று பெருமானார் கூறினார்கள். சர்வசாதாரணமாக நாம் இன்றைக்கு பார்க்க முடிகிறது. பப்ளிக்கில் வைத்து மது அருந்தப்படும் என்று பெருமானார் சொன்னார்கள். இன்றைக்கு 10-12 வயது பையனுடைய கையிலே மது பாட்டில் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. 40-50 வயது உடையவர்கள் மது அருந்தினார்கள் என்கிற வரலாறு மாறி 10-12 வயது பள்ளி மாணவர்கள் இன்றைக்கு மது அருந்துகிறார்கள் என்கிற சூழலை பார்க்கிற பொழுது ஏனோ கியாமத் நாள் நமக்கு நெருக்கமாகத்தான் இருக்கிறது என்பதை உணரப்படுகிறது அன்பிற்குரியவர்களே. ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக பெரும் ஒரு 4 அடையாளங்களை கோரினார்கள். இந்த அடையாளங்கள் நிகழாமல் கியாமத் நாள் வராது என்பதாக பெருமானார் கூறிவிட்டு சொன்னார்கள். யஅஜூஜ் மஅஜூஜ் என்கிற ஒரு கூட்டம் வரும். அவர்கள் இந்த உலகத்தை ஈயை போல் அவர்கள் மொய்த்தெடுப்பார்கள், ஈயை போல் அவர்கள் மொய்ப்பார்கள். அப்பேற்பட்ட ஒரு மிகவும் சூழ்ச்சிகரமான ஒரு கூட்டம் யஅஜூஜ் மஅஜூஜ் என்கிற கூட்டம். இவர்கள் வராமல் கியாமத் நாள் நிகழாது என்று கூறிய பெருமானார் இரண்டாவதாக சொன்னார்கள் தஜ்ஜாலுடைய வருகை. தஜ்ஜால் வராமல் இந்த உலக அழிவு நாள் வராது. மூன்றாவது அடையாளம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வருகைக்கு பின்னாலே தான் தஜ்ஜால் கொல்லப்படுவான். யஅஜூஜ் மஅஜூஜ் என்கிற கூட்டமும் கொல்லப்படும். யஅஜூஜ் மஅஜூஜுடைய கூட்டத்தினுடைய அந்த கொடூரம் தாங்க முடியாமல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துஆ கேட்டதற்கு பின்னாலே யஅஜூஜ் மஅஜூஜ் என்கிற கூட்டத்தை அல்லாஹ் அழித்து விடுவான். இரண்டாவதாக தஜ்ஜால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கரங்களாலேயே வாளாலேயே வெட்டி வீழ்த்தப்படுவான். முதல்ல 2 அடையாளங்களும் முடிந்துவிட்டது. மூன்றாவது அடையாளம் ஈசா அலைஹிஸ்ஸலாம். நான்காவது அடையாளம் இந்த பூமி தன்னுடைய சுமைகளை தாங்கிக் கொள்ள முடியாமல் சுமைகளை வெளியே கொண்டு வந்து கொட்டுமாம். வா அஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, நாமெல்லாம் பிரபலியமாக மனப்பாடம் செய்து வைத்திருக்கிற சூரத்து ஜில்சால், நிலநடுக்கம் என்று அதற்கு பொருள். இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா, பூமியில் நிலநடுக்கம் ஏற்பட்டால், வா அஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, பூமி அதனுடைய சுமைகளை தாங்கிக் கொள்ள முடியாமல் வெளியே கொண்டு வந்து கொட்டும். அதாவது நிலநடுக்கம் ஏற்படும், பூமி முழுக்க அழிந்து போகும். இந்த 4 அடையாளங்களும் நிகழாமல் கியாமத் நாள் வராது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஆக கியாமத் நாள் எப்போது என்று நமக்கு தெரியாது. ஆனால் நம்மளுடைய டேட் ஆஃப் டெத்தே நமக்கு தெரியாது. டேட் ஆஃப் பர்த் வேணால் நமக்கு தெரியும், டேட் ஆஃப் டெத் எப்போன்னு தெரியாது. அப்போ எப்படி கியாமத் நாளுடைய அழிவு நாள் நமக்கு தெரியும்? கியாமத் நாள் உலகம் எப்பொழுது படைக்கப்பட்டது என்றே மனிதர்களுக்கு தெரியாது. உலகத்தினுடைய படைப்பு, ஆரம்பத்தில் உள்ள படைப்பும் அதன் மொழியும் இந்த மனித சமுதாயத்திற்கு மறைக்கப்பட்டு இருக்கிறது. ஆக கியாமத் நாளை எதிர்பார்த்து இருக்கிற நாம் அதற்கு ஏற்பாடாக நம்முடைய நல்லமல்களை செய்து தயாராக இருப்போமாக. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த கியாமத் நாளில் மஹ்ஷர் மைதானத்தில் நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற உயரிய சுவனத்தில் நுழையக்கூடிய உன்னத மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.